ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அம்முக்குட்டி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அதிரப்பள்ளியில் இருக்க வுட் ஹவுஸோட பார்ட் 2 கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ரிவர் சைடு இருக்க இந்த வுட் ஹவுஸில் நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணோன்றதை இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் நாங்கள் ரூமை செக்இன் பண்ணிவிட்டு டின்னர் ஆர்டர் கொடுத்துட்டு ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே இறங்கி வரலான்னு வந்தோங்க. வந்த உடனே பார்த்திங்கன்னா சரியான மழை. அந்த ரிவரோட அந்த தண்ணி ஓடுற சவுண்டுக்கும் இந்த மழை சவுண்டும் ரொம்ப சைலண்ட்டாக சூப்பராக இருந்தது. நாங்கள் டின்னர் சாப்பிட போகிற டைமு பாருங்கள், அந்த லைட் செட்டிங்கோட அந்த டைனிங் ஹால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நைட்டில் பார்க்க. இப்போ நாங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆர்டர் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு. நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி, நான், பெப்பர் சிக்கன் கிரேவி, நார்மல் சிக்கன் கிரேவி எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பசங்கள்லாம் லெக் பீஸ் வச்சு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஃபுட்டெல்லாம் எந்த குறையும் இல்லைங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இது நெக்ஸ்ட் டே மார்னிங், ஏர்லி மார்னிங் கிட்டத்தட்ட ஒரு 5:30 to 6 o'clock இருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எழுந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தோம். எங்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக எழுந்து இந்த காலையிலோட நேச்சுரல் வீடியோவை அழகாக ஷூட் பண்ணியிருந்தாரு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக நாங்கள் டைனிங் ஹால் வந்தோம். பார்த்திங்கன்னா இட்லி, இடியாப்பம், கடலைக்கறி, சாம்பார், சட்னி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. டைனிங் ஏரியாவுக்கு பேக் சைட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே நாங்கள் அழகாக எழுந்து கீழே இறங்கி வந்து ரிவரில் விளையாடலான்னு சொல்லி இறங்கி வந்தாச்சு. ரிவரில் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் பாருங்கள். நாங்கள் போகும்போது தண்ணி கம்மியாக இருந்தது. கிளம்பி வரலான்னும் போது தண்ணி நிறைய ஃப்ளோ அதிகமாக ஆயிடுச்சு. பாருங்கள் அந்த வீடியோவை. நாங்கள் தண்ணியில் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி இறங்கி போயிட்டோம். பாருங்கள் தண்ணி ஃப்ளோ கொஞ்சம் கொஞ்சமாக, இது வரைக்கும் கல் மட்டும் தான் தெரிஞ்சிட்டு இருந்தது. போக போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிது. அப்புறம் ஒரே ஒரு கல் மேலே உட்காந்துட்டு பசங்களை வரைக்கும் விளையாட விட்டுட்டோம். பாருங்கள் இப்போ பசங்களாம் எவ்வளோ சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹாய்லாம் சொல்கிறாங்க. பாப்பாலாம் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டுருக்கான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், அப்போ கல்லாக இருந்ததா, இப்போ பாருங்கள் தண்ணி ஃப்ளோ எவ்வளோ அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்னு நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அந்த ட்விஸ்ட் என்னன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ஃப்ளோவை எவ்வளோ ஜூம் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த வீடியோ தண்ணி எவ்வளோ அதிகமாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ண அந்த ரெசார்ட் பக்கத்துலேயே நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. 3 star 4 star எல்லாமே இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் நாங்கள் தங்கின ரெசார்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. பேக் சைட்லேருந்து அந்த பில்டிங்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். மவுண்டெயின்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொன்னேன்ல, அது இதுதான். என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன குளிக்குதுன்றதை பாருங்கள். நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்கொள்ளா காட்சி. அவ்வளோ அழகாக அந்த எலிஃபெண்ட்டை நாங்கள் பார்த்தோம். இது வரைக்கும் நாங்கள் எத்தனையோ பிளேஸ்க்கு போயிருக்கோம். அந்த பிளேஸ்லலாம் நாங்கள் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அவ்வளோ அழகாக நாங்கள் கிட்டே போய் பார்த்தோம். ரொம்ப அழகாக கீழே வந்து குளிச்சுட்டு இருந்தது. அந்த வீடியோ தான் இது ஃபுல்லாகவே. பெரிய யானையும் இல்லாமல் சின்னதாக இல்லாமல் மீடியமாக இருந்தது. நாங்கள் முதல்ல வரும்போது பார்த்திங்கன்னா யானை இருக்கிறதே தெரியாமல் நாங்கள் முக்கால்வாசி தூரம் வந்துட்டோம். எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் பார்த்துட்டு, சார் அங்கே யானை இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே மொபைல் எடுத்து நாங்கள் யானை இருக்கிறத ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஃபாரஸ்ட் சைடு ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். பட் ஆனால் இந்த மாதிரி சிங்கிளாக இறங்கி வந்து ஒரு காட்டு யானை குளிக்கிறது, இதை தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஷூட் பண்ணுறோம். எவ்வளோ அழகாக அந்த தனியாக வந்து
ஜாலியாக குளிச்சிட்ருக்கு. இவ்வளோ ஜாலியாக குளிக்கிறது வந்து ஒரு காட்டு யானை இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இப்போ வந்து அழகாக குளிச்சுட்டு அதோட வீட்டுக்கு திரும்பிடுச்சு போல். மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் இந்த வீடியோவை. உண்மையே நினைச்சே பார்க்கல பாப்பேன்னு சொல்லிட்டு. உங்க லக்குன்னு சொன்னோம்ல நேற்று, உங்க லக்கு இருந்துச்சுன்னா பார்க்கலாம். இந்த ஆற்றுல யானையும் நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுது. அதே மாதிரி எங்கள் வீட்டு குட்டீஸும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளித்தாங்க. யானை எப்படி குளித்த உடனே அழகாக கிளம்பிடுச்சோ அதே மாதிரி நாங்களும் குளித்த உடனே கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். பாய்.